ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் நடக்க போகுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் ஆல் டிக்கெட்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க, நாளைக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஆல் டிக்கெட் எப்படினாலும் டவுன்லோட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நாளைக்கு எக்ஸாமு, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அப்ளிகேஷன் நம்பரு, ஃபாதர் நேமு, அது எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சரு, இது எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த பார் கோடுமே கரெக்டாக இருக்கணும். எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், 28/9/2025 எக்ஸாமு 9:30லேருந்து 12:30 மணி வரலாம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு எக்ஸாம்னா நம்ம 9:30 மணிக்கு போகக்கூடாது. 8:30 to 9 இந்த டைமுக்குள்ளே நம்ம அந்த ஸ்கூலில் என்ட்ரி ஆயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேட்லேயே எல்லாருமே நின்றுன்னு இருப்பாங்க. கண்டிப்பாக லேட் ஆனால் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்மளே நிறைய நியூஸில் பார்க்குறோம், ஓகேவா? லேட்டாக போனதுனால அலோவ் பண்ணல, பிரச்சனை அப்படின்ற மாதிரி. அதனால் ப்ராப்பராக கிட்ட இருக்கிறவங்க போயிடலாம். தூரமாக இருக்கிறவங்க கரெக்டாக பார்த்து அந்த 8 to 9 அந்த டைமுக்குள்ளே போயிடணும். மேக்ஸிமம் 8:30க்கு பிளான் பண்ணுங்கள், ஓகேவா? அது கூட நீங்கள் இது பிளாக் அண்ட் ஒயிட்டு இல்லை கலர் எது வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஆல் டிக்கெட்டு பிரச்சனை இல்லை. அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும், ஓகேவா? ஆதார் கார்டோ, இல்லை பாஸ்போர்ட்டோ, இல்லை டிரைவிங் லைசன்ஸோ, இல்லை பேன் கார்டோ, இல்லை ஓட்டர் ஐடியோ, இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் உங்களோட ஆல் டிக்கெட்டில் நான் செக் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம், அது கரெக்டாக இல்லை, டேமேஜ் ஆகிருக்கு, கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே போயிட்டு நீங்கள் அதில் அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒரு A4 ஷீட்டு பிளாங்க் A4 ஷீட்டில் ஒட்டி அதில் உங்களோட பேர், அட்ரஸ்ஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது எல்லாமே ப்ராப்பராக எழுதி ஒரு சிக்னேச்சர் போட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆல் டிக்கெட் ஜெராக்ஸ் ஒட்டி ஆல் டிக்கெட் ஜெராக்ஸும் அட்டாச்மெண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டோ இல்லை ஒரு ப்ரூஃப், ஓகேவா? அதை அட்டாச்மெண்ட் பண்ணி நீங்கள் அந்த ஹெட் இருப்பாங்க இல்லையா, உங்களோட ஆல் சூப்பர்வைசரு, அவங்ககிட்ட குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தெளிவா இல்லன்னா, இந்த மாரி பண்ணணும் நீங்க. சரிங்களா? மத்தபடி நீங்க ப்ராப்பரா ஒரு ஆல் டிக்கெட்டு, ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், அதுதான் ஒரு ப்ரூஃப் எடுத்துட்டு போனா போதும். இப்ப நான் 4, 5 ப்ரூஃப் சொன்னேன் இல்லையா? அந்த ப்ரூஃப் எடுத்துட்டு போனா போதும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு நீங்க எடுத்துட்டு போ வேண்டியது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிளாக் பால் பாயிண்ட் பென். ப்ளூவோ, பென்சிலோ அதெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது. ஒன்லி ஒரு பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் எடுத்துட்டு போணும். சரிங்களா? ஓஎம்ஆர் ஷீட்டு புதுசா மாத்தியிருக்காங்க. அத இப்போ எப்படி ஓஎம்ஆர் ஷீட் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. அந்த மாரி தான் ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும். லாஸ்ட் டைம் குரூப் 4 எழுதியிருந்தா உங்களுக்கு தெரியும். குரூப் 1, குரூப் 4 அதில அந்த மாரி தான் வந்தது. ஓகேவா? புது அப்டேட் பண்ணது தான். அதனால தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பேசிக்கா இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்க ஓஎம்ஆர் ஷீட்ல எல்லா டீட்டெயிலும் கரெக்ட்டா இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மொபைல் ஃபோன்ஸு, புக்ஸு அதெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் நீங்க எடுத்துட்டு போ வேண்டியது. ஓகேவா? மத்தபடி இந்த தேவையில்லாம பேப்பர் ஷீட்டு, அதுக்கப்புறம் புக்ஸு, மொபைல் ஃபோனு அந்த மாரிலாம் எடுத்துட்டு போவாதீங்க. பேசிக்கா இதுதான். சரிங்களா? அந்த டைமுக்குள்ள கரெக்ட்டா போயிடுங்க. மத்தபடி வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணா நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். இந்த மாரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம அதிலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.